எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே அந்த ஒவ்வொரு ஜன்னலிலேயும் ஒரு வாசகத்தை எழுதி என்னுடையவர்கள் தொங்க போட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு வாசகம் என எப்பொழுதும் அதிகமாக பாதிக்கிற ஒரு வாசகம். அது என்ன சொல்வா, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு? ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன். The strength of the church is not according to the seating capacity but according to the sending capacity. எந்த சபை எனக்கு இத்தனை பேர் இருக்கிறார்கள், இத்தனை பேரை கொண்டதாக என் சபை இருக்கிறது என்று சொல்லுகிறது சபை அல்ல, எத்தனை பேரை அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லுவது ஒரு சபையை அதனுடைய பலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. என்னுடைய சகோதரர்கள் எழுதி போட்டிருக்கிறார்கள். I love that. அதை நான் மிகவும் மிகவும் அதற்கு ஆமோதித்து அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, பல சபைகளில் இருந்து இங்கே வந்திருக்கலாம். நேற்றைய தினத்திலே ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், நமக்கு வந்துகிற மக்கள் எத்தனை சபைகளில் பிறவியில் இருந்து வந்திருப்பார்கள், எத்தனை சபை கூட்டத்தில் இருந்து வந்திருப்பார்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், அண்ணன் குறைந்தபட்சம் 300 சபையை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நீங்கள் போகிற சபையை, அதனுடைய சத்துவத்தை, அதனுடைய பலத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாசகம் உங்கள் தலையில இருக்கட்டும். என்ன, என்னுடைய சபையில எத்தனை சேர் போட்டு அது நிறைகிறது, நான் எவ்வளவு பெரிய சபையை நடத்துகிறேன் என்று சொல்லுகிறதை காட்டிலும் எத்தனை பேரை இந்த சபை எழுப்பி வெளியே ஆண்டவருக்காக எழுந்து நிற்பதற்கு அனுப்பி தாங்கி ஏந்தி வருகிறது என்பதை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் நீங்கள் உங்களுடைய சபையினுடைய பலத்தை அறிந்து கொள்ளலாம். நல்ல போதகர் இருக்கலாம், நல்ல வாக்கியங்களை வசனங்களை கொடுக்கிறவராக இருக்கலாம், but still the strength of the church is based on the sending capacity என்று நான் தைரியமாக சொல்ல முடியும்.